ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் கிட்ட ஒரு கொஷின் கேட்டப்போ, நீங்கள் ஏன் அந்த மணி பாக்ஸை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, எல்லாருக்குமே மணி பாக்ஸை பார்த்த உடனே ஒரு ஆசிலேஷன் தாட் இருந்தது. நாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டு சாண்ட்ரா ஆகட்டும், நான் ஆகட்டும், கானா வினோத் ஆகட்டும், விக்கல்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே இருந்தது. மேபி வின் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மணி 5 lakhs இருக்கும்போது ஓகே, 5 லேக்ஸ் வெளியில் போனால் சம்பாரிச்சிக்கலாம், என்ன ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் கொடுத்தா சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 8 லேக்ஸ் அப்படிங்கும்போது லைட்டாக கொஞ்சம் யோசனை வந்துச்சு. 10-15 அப்படிங்கும்போது எடுத்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நான் எல்லோரும் சொல்கிறாங்க, நான் வந்து கானா வினோதை மேனிப்புலேட் பண்ணி மணி பாக்ஸ் எடுக்க வச்சேன் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு வந்து சின்னதாக ஒரு ஆசை இருந்தது. நம்ம தான் டிடிஎஃப் வின் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து அரோரா சிங்க்லர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம்னு கேட்டப்போ, நான் போலாந்து போய் நர்சிங் பண்ண போகிறேன், நவம்பர் கிட்ட கிளம்பிடுவேன். அதாவது நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஓகே ஆனவுடனே நான் விசா வாங்கிட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து பிக் பாஸ்குள்ளே வந்ததே என்னுடைய அந்த பலூன் அக்கா அப்படி சம்திங் அந்த நேமை மாற்றுறதுக்காக தான். பிகாஸ் ஐ ஸ்பாயில்டு மை நேம். அப்புறம் நான் ஐ வாண்ட் டு சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிஞ்ச உடனே அரோரா சிங்க்லருக்கு உண்மையிலேயே நல்ல பேர் கிடச்சிச்சு. உண்மையிலேயே அவங்க உள்ளே வரத்துக்கு முன்னாடி அவங்க மேலே இருந்த அந்த இமேஜும் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த இமேஜும் அப்படியே மாறிடுச்சு. அரோரா சிங்க்லர் வந்து அந்த அந்த பேரை மறந்துட்டு சச் அ குட் சோல், குட் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. சபரிலாம் கூட எனக்கு அரோரா சிங்க்லர் மாதிரி அவங்கள மாதிரி என் பொண்ணை நான் வளர்த்தணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அரோரா வந்து ஒரு செல்ல பிள்ளை ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு கிட் மாதிரி சூப்பராக ஆயிட்டாங்க. அந்த அரோரா நினச்ச மாதிரி அவங்களுடைய அந்த பேரை அவங்க வந்து மறைச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு புது ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து எப்போ எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தெரில. மேபி பிக் பாஸ்க்கு முன்னாடி எடுத்திருக்கலாம், இல்லை பிக் பாஸ்க்கு வந்து அப்புறம் எடுத்தாங்களா அப்படிங்கிறது நல்லா எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ வந்து அந்த ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து டபுள் மீனிங், ரொம்ப ஒரு ஆக்வர்டாக ட்ரெஸ் பண்ணுறது, அப்புறம் ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிற எல்லா பேட் ஹேபிட்ஸுமே அந்த பாட்டில் இருந்தது. அந்த பாட்டு வந்து இந்த இடத்துல ஒரு கொஷின் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமருதீனோட அக்கா விஜய் பார்வதி உனக்கு செட் ஆக மாட்டான்னு சொன்னது 100% ட்ரூத். அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு ஒரு பொண்ணை சொன்னீங்கல்ல, அரோரா சிங்க்லர் தான் உனக்கு செட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதீனோட அக்கா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த பாட்டை பார்த்தாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த பொண்ணு தான் உங்களுக்கு வேணுமா? இந்த பாட்டை பார்த்துட்டு எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு சொல்லுங்கள். மறுபடியும் அந்த அலசி ஆராய்ஞ்சு அப்படி விஜய் பார்வதியா அரோரா சிங்க்லரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பிக்கு யார் சூட் ஆவாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. இந்த ஆல்பம் சாங்கை மஸ்ட்டு வாட்ச் கமருதீனோட அக்கா. அதுக்கப்புறமேல அந்த இது தன்னுடைய நேம மாற்ற வந்த அந்த பர்சன் நடித்த ரிலீஸ் ஆன அந்த ஆல்பம் சாங் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், டபுள் மீனிங் வேர்ட்ஸ், ஆக்வர்டான ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாம் எப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லவ் ஃபெயிலியர் ஆனால் அந்த பையன்தான் குடிச்சு ஸ்மோக் பண்ணி நாசமாக போகணுன்னு கிடையாது, அந்த பொண்ணும் அப்படி ஆகலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் வந்துருச்சு. அதுதான் இந்த இந்த ஆல்பம் சாங் வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு நல்ல கருத்து. அந்த விஷயந்தான். அந்த பொண்ணும் ட்ரிங்க் பண்ணலாம், அந்த பொண்ணும் ஸ்மோக் பண்ணலாம், ஒரு பையன் மாதிரி பண்ணலாம். ட்ரிங்கிங் வந்து ஏன் நீ தான் பண்ணணுமா, நான் பண்ணணுமா, நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கொஷின்லாம் கிடையாது. யாருமே ட்ரிங்க் பண்ணக்கூடாது, யாருமே ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். அதாவது நம்மளுடைய லைஃப் டைம் ஒரு 60 இயர்ஸ் அப்படின்னா அந்த 30-35 ப்ளஸ்லேயே நமக்கு எல்லா டிசீஸும் வந்துடும். நம்ம லிவர் ஸ்பாயில் ஆகிடும், கிட்னி, அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். இதில் அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆணா பெண்ணா அப்படின்னு சண்டை போடுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஒரு கெட்ட விஷயத்த ஒரு கெட்ட விஷயம் அதை ஒரு ஆண் பண்ணுறான், இல்லை அதை நானும் பண்ணுவேன் அப்படிங்கிறது இது ஃபெமினிசம் கிடையாது. இது ஃபெமினிசமும் கிடையாது. இதில் ஒரு கெட்ட விஷயத்துக்கு போட்டி போடுறதே தப்பு. அதாவது பிக் பாஸில் வந்து அது ஒரு கார்ப்பரேட் அந்த சம்திங் ஒன்று இருந்தது. அந்த அரோரா சிங்க்லரை தான் டைட்டில் வின்னராக ஆக்கணுங்கிறது 100% வந்துருச்சு. அதுக்கப்புறமேல இந்த ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம்
செம்ம இதாக 1 வீக் போச்சுல்ல, ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அது மாதிரி தான் அரோரா சிங்க்லரை வந்து தூக்கி போட்டுட்டு திவ்யா கணேஷை டைட்டில் வின்னராக கானா வினோத் வந்து எவிட் ஆன அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க அரோரா சிங்க்லர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மக்கள் கிட்ட திவ்யா கணேஷ் தான் அந்த டைட்டிலுக்கு டிசர்விங்கான பர்சன் அப்படின்ட்டு ஒரு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சேனலால் ஹைட் பண்ண முடியல. இல்லை அரோரா சிங்க்லருக்கு தான் ஓட்டிங் வந்திருக்கு, அந்த மாதிரி எந்த விதமான பொய்யும் அவங்களால சொல்ல முடியாது. ஈவன் விஜய் சேதுபதியை கூட அதுக்கு உடன்படலை. ஆரம்பத்துல இருந்தே விஜய் சேதுபதி வந்து நம்ம அரோரா சிங்க்லருக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஸ்போர்ட்டிவாக அவங்களுக்கு சாதகமாக பேசினாலுமே, ஆனால் எண்டில் வந்து மக்கள் அந்த திவ்யா கணேஷ் சொன்ன மாதிரி நான் பிஆர் வச்சு ஜெயிச்சேன்னு சொன்னாலுமே ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒவ்வொருத்தரோட ஃபோனையும் பிடிங்கி நான் எனக்கு ஓட் பண்ணிக்க முடியாது. சம்வாட் இது ஒரு பீப்புளோட டெசிஷன் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க. அது வந்து உண்மைதான். இந்த டைட்டிலுக்கு டிசர்விங்கான பர்சன் நம்ம திவ்யா கணேஷ் தான். ஓகே, சபரி ரன்னர் ஓகே. ஆனால் மேபி இந்த அரோரா சிங்க்லர் வந்து இன்கேஸ் டைட்டில் வின்னர் ஆயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வந்து ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு வந்த ஒரு பொண்ணு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கார்ப்பரேட் ஷோவில் கமர்ஷியல் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி 100 days உள்ளே இருந்து அவங்க ஜெயிச்சு அவங்களுடைய அந்த லைஃபையே மாற்றிட்டாங்க. ஸோ பெண்கள் வெளியில் வந்தால் சாதிக்கலாம், பெண்களால் எங்கேயுமே சாதிக்க முடியும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய 18 இயர்ஸ் 19 இயர்ஸில் மேரேஜ் பண்ணிட்டு போனவங்க எல்லாருமே இன்றைக்கி நிறைய ஐஏஎஸ்ஸாக கலெக்டராக ஒய்ஃபோட ட்ரீமுக்காக உழைச்ச ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கங்கிறது முக்கியம் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது ஆம்பிஷன், அந்த எவ்வளோ ஆம்பிஷியஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, என் ஃபேமிலியை எதிர்த்துட்டு வந்தால் தான் நான் இதை பண்ண முடியும், ஃபெமினிஸ்ட்டாக இருந்தால் தான் நான் இதை பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நம்மளை உலகத்துக்கு கொண்டுட்டு வந்தது நம்ம பேரண்ட்ஸ், நம்ம கூட க்ரோ அப் ஆகிறது நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டர். இவங்களை எதிர்த்துட்டு அது என்ன, இவங்களை விட நம்மளை இந்த உலகத்தில் யாருமே நம்ம மேலே அந்த கேர் அந்த கன்சர்ன் காட்ட முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் பிக் பாஸ் செய்ய பார்த்தாங்க. பட் அது முடியாது, தப்பாக போயிடும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம திவ்யா கணேஷ் வந்து டைட்டில் வின்னர் ஆனாங்க. ஆனால் இந்த ஆல்பம் சாங் வந்து ஒரு தப்பான முன்னுதாரணம் எல்லாருக்குமே, யாராக இருக்கணும், போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே இது ஒரு தப்பான ஒரு விஷயம். அதாவது லைஃப் வந்து ப்ராக்ரஸாக போகணும் அப்படின்னா அதில் ஒரு க்ரோத் இருக்கணும். க்ரோத் மீன்ஸ் ஆம்பிஷன்ஸ், ஃப்யூச்சர், கெரியர் அந்த மாதிரி இருக்கணுமே தவிர ட்ரிங்க்ஸ், ஸ்மோக், இந்த ட்ரெண்ட் செட் அப்படிங்கிறதுக்குள்ளே தேவையில்லாத போனால் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். அது யாராக இருந்தாலும் சரி. லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா அதோட லைஃப் ஸ்டக் ஆகிடாது. ஏன்னா லைஃப் வந்து பெருசு. அந்த லவ் அப்படிங்கிறதுல தான், லவ்வுக்குள்ளே லைஃப் கிடையாது, லைஃப்பில் லவ் அப்படிங்கிறது ஒரு பார்ட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.